இப்போதான் எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிச்சு. எனக்கு அவர் மேல அவ்வளோ மரியாதை வருது. எப்படி நடிச்சிருக்காரு, நான் இப்போ ஒரு செகண்ட் நம்ம அவர் நடிச்சதை நம்ம நடிக்கிற மாதிரி அதே வந்து ஒரு ஃபோர்ஸோட நடிக்கிற மாதிரி கற்பனை செஞ்சு பார்த்தா, இல்லை முயற்சி செஞ்சு பார்த்தா கூட முடியாது. அவர் அவ்வளோ தத்ரூபமா அப்படியே அந்த கேரக்டராகவே ஒரு உண்மையான மனுஷன் அப்படி நடிச்சு அப்படி வாழ்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு ஒரு கேரக்டரையும் பண்ணியிருக்காரு. சரி, நம்ம ஐயாவை பற்றி ஒரு 10 விஷயங்கள் தேட ஆரம்பிச்சு வீடியோ பண்ணலாம், அவருக்காக பண்ணலாம். ஏன்னா அவரோட படங்கள்ல நான் ரொம்ப ஒரு 10, 15, 20 தடவை கூட பார்த்துருக்கேன் அந்த படத்தை. தெய்வ மகன் ஒரு படம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற படம் தெய்வ மகன். எப்படி எங்க அம்மாவே சொல்லுவாங்க, இந்த படம் சிவாஜி எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, இந்த படமா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெய்வ மகன் தான் பிடிச்சிருக்கு. இவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரு. எனக்கு அப்பவே பிடிச்சிருச்சு. ஒரு நான் சிவாஜி கணேசன் அவர்களோட படத்திலேயே தெய்வ மகன் தான் நான் முதல்ல பார்த்த படம். டிவியில் தான் பார்த்துருக்கேன். நான் வந்து 9th 8th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு நாள் ஹாஃப் டே லீவு வீட்டில் சன் டிவியில் போட்டிருக்காங்க தெய்வ மகன். பார்க்குறேன். அவர்